இன்னைக்கு இந்த வீடியோ மூலம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பவர் பேக்கேஜ் ஓடிட்டுருக்கு. எனக்கு வேறு பேக்கேஜ் மாற்றணும். பேஸ் பேக்கேஜை வேறு பேக்கேஜாக மாற்றணும். அது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம ஐடியாவை லாகின் பண்ணி உள்ளே போய்க்கணும். போயிட்டு இங்கே மேலே இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கணும். பாக்ஸ் நம்பர்னால் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு பாக்ஸ் நம்பரை டைப் பண்ணணும். டைப் பண்ணி சர்ச் கொடுத்துக்கணும். கொடுத்தாச்சுன்னா கஸ்டமர் பேர் டீட்டெயில் வரும். அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் டீட்டெயில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் எஃப்டிஏன்னு இருக்குது. தமிழ் எஃப்டிஏ இருக்குது. இதில் வந்து நம்ம தமிழ் பவர் மாற்றணுன்னா நேராக நம்ம இந்த சைடு ஒரு 3 டாட் இருக்கா, அதை டச் பண்ணிக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டர்னு வரும். ஆர்டரில் இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணணும். ப்ளஸ் சேஞ்ச் ஆர்டர்னு இருக்குது. சேஞ்ச் ஆர்டரை கிளிக் பண்ணணும். இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா இதில் வந்து லாங்குவேஜ் தமிழில் இருக்கணும். ரெண்டாவது என்ன பேக்கேஜ் போடணும் அந்த பேக்கேஜ் ஃபுல்லாக கீழே இருக்கும். நம்ம தமிழ் பவர் போட போகிறோம். தமிழ் பவர் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணோம். சேஞ்ச் ஆர்டர்னு இருக்கு. சேஞ்ச் ஆர்டரில் கிளிக் பண்ணாச்சுன்னா கண்டிப்பாக மாற்றிடலாமா இருக்குது. எஸ்ஆர்னு கொடுத்துட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்சோன்னா கம்ப்ளீட்டிங் மெசேஜ் இருந்தால் வந்துட்டா சேஞ்ச் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல் டு கஸ்டமர். நம்ம திரும்ப ஓகே கொடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோன்னா அதில் போய்ட்டு சர்ச் கொடுத்து அதில் பேக்கேஜ் டீட்டெயில் கொடுக்கணும். கொடுத்தாங்க பேக்கேஜ் வந்து தமிழ் பவர் மாறி அவ்வளோதான். இப்படி தான் ஒரு பேக்கேஜ்லேருந்து இன்னொரு பேக்கேஜ் மாற்றுறது, பேஸ் பேக்கேஜ் மாற்றுறது எப்படின்னா இதுதான்.